ப்ரையாரிட்டி டிஃபர்ஸ். யாருக்கு முதல் நோக்கம் என்னது அப்படின்னு பார்க்கணும். நான் ஏற்கனவே பலமுறை சொன்னேன். ஒருக்க நான் ஒரு வீடியோ கூட போட்டேன். நீங்க ஒரு அருண்கிட்ட பேசியிருந்தேன் ஒருக்க. அதாவது திரு டிடிவி அவர்களுடைய நோக்கம் அதிமுகவை கைப்பற்றுவதாக இருக்கிறது. திரு ஓ பன்னீர்செல்வத்துடைய நோக்கம் எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு பாடம் கற்பிப்பதாக இருக்கிறது. திரு செங்கோட்டையனுக்கு ஒரு நோக்கம் அதிமுக ஒருங்கிணைக்கணும், இவர்கள் சப்போர்ட் பண்ணக்கூடியதாக இருக்கு. திரு எடப்பாடி பழனிசாமிக்கான நோக்கம் நம்ம கட்சியை தக்க வைக்கணும் அப்படிங்கிறது, கட்சி நம்மகிட்ட இருக்கணுங்கிறது. திரு சீமானுடைய நோக்கம் விஜயோட கூட வாங்கிடணுங்கிறது. திரு விஜயோடைய நோக்கம் தமிழ்நாட்டில் பெரிய கட்சியாக வந்துடணுங்கிறது. திமுகவுடைய நோக்கம் நம்ம ஆளுங்கட்சியாக தொடரணுங்கிறது. இப்போதான் எல்லாருமே ஜெயிக்க போறாங்க அப்படின்னு கிளி ஜோசியம்ல சொல்லி இது எல்லாருமே ஆல் வின் பாலிசி. ஏன்னா திமுகவுக்கு மட்டும்தான் ஆட்சியை தொடரணுங்கிற எண்ணம் இருக்கு. வேற யாருக்கும் அப்படி எண்ணம் இருக்கிற மாதிரி தெரியல. திரு விஜய்க்கு ஆட்சியை பிடிக்கிற எண்ணம் இருக்கிற மாதிரி தெரியல. திரு சீமானுக்கு ஆட்சியை பிடிக்கிற எண்ணம் இருக்கிற மாதிரி தெரியல. திரு இபிஎஸ்க்கும் அப்படி ஒரு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு தெரியல. மற்ற இவங்க இருக்கக்கூடிய 4 பேருக்கும் அப்படி ஒரு சந்தர்ப்பமே இல்லைங்கிறது தெரியாது. அப்ப எல்லாருடைய நோக்கமும் அவரவருக்கும் ஒரு நோக்கமா இருக்கு. அஜெண்டா ஆட்சியை பிடிக்கணும். அப்ப ஆட்சியை பிடிக்கணும்னு இருந்துச்சுன்னா அவங்க எல்லாரும் ஒருங்கிணைப்பாங்க. நீங்க பார்த்துருப்பீங்க, ஆபரேஷன் சிந்தூர் பண்ணோம். அப்ப ஆபரேஷன் சிந்தூர் பண்ண போது எதிர்க்கட்சி தலைவர்கள் எல்லாரையும் அழைச்சு பேசி எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ஏன் இது இந்தியா எடுத்த நடவடிக்கைன்னு இருக்கணுமே தவிர பாஜக எடுத்த நடவடிக்கை இருக்கக்கூடாது. அப்ப எல்லாரும் தேவை. அந்த இடத்துல உங்களுக்கு வேலை பாரு, நீ ராகுல் காந்தி பெரியவரா அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்கன்னா நட்டம் அவங்களுக்கு. பிறகு ராகுல் காந்தி உங்களை விமர்சிப்பார், அது அப்புறம். ஆனா இந்த ஆக்ஷன் நடக்கும்போது திஸ் இஸ் இந்தியா வெர்சஸ் பாகிஸ்தான் வரணும், நாட் பிஜேபி வெர்சஸ் பாகிஸ்தான். அப்ப எல்லாரும் ஒருங்கிணை. அப்ப நோக்கம் நமக்கு என்னவா இருந்துச்சு அன்னைக்கு? எல்லாரும் ஒருமித்த கருத்துல நம்ம பாகிஸ்தானை எதிர்கொள்ளணும் அப்படின்னு. அது போல ஒருமித்த கருத்தோடு இருந்து டிஎம்கே வெல்லணுங்கிற நோக்கமா இருந்தா சின்ன சின்ன ஈகோ விட்டு கொடுப்பாங்க. இதுல நான் சொல்ல 2 பக்கமுமே சில கிளாஷஸ் இருக்குது. திரு எடப்பாடி பழனிசாமி பெருந்தன்மையா நடந்து கொள்ளலாம், இவங்க மற்றவங்களும் கொஞ்சம் பொறுமையாக நடந்துக்கலாம். தேர்தலுக்கு பிறகு நிறைய விஷயங்கள் பார்க்கலாம். அதில் ஒன்றும் குழப்பமே இல்லை. நீங்கள் சின்ன உதாரணம் பார்த்தோன்னா பாஜகவை எல்லாரும் விமர்சிப்பாங்க. ஆனால் பாஜக எவ்வளோ பெருந்தன்மையாக நடக்குங்கிற பார்க்கணும். தொடர்ந்து தோல்விகளை கண்டவர் திரு நிதிஷ்குமார். ஒரு நாளும் அவர் பாஜகவை மீறி அதிகமான சீட்டு ஜெயிச்சதில்லை. அவர் மகா கட்பந்தன் போன போதும் இங்கே வந்த போது எல்லாரும். ஆனால் அவங்க மைனர் பார்ட்னராக அவர் இருந்தாலும் அவரை தொடர்ந்து முதலமைச்சர் ஆக்கி வச்சிருக்கிறது அவங்க. ஏக்நாத் சிண்டே எத்தனை எம்எல்ஏ, 40 சொச்சம் எம்எல்ஏ வச்சிருந்தவரை முதலமைச்சர் ஆட்சிக்கிட்டு துணை முதலமைச்சராக தேவேந்திர பட்னாவிஸ் உட்கார வச்சாங்க. அப்ப பாஜக கூட்டணிக்கு விட்டு கொடுக்கக்கூடிய கட்சியா இருக்கு. அப்ப தேர்தலுக்கு பிறகு உட்கார்ந்து எல்லாம் பேசி நேற்று திரு அமித்ஷாட்ட கேள்வி கேட்கிறாங்க நியூஸ் 18ல, விஜய் வருவாரா அப்படின்னு வரும்போது எல்லாத்தையும் நாங்க பேசுவோம், எங்க கூட்டணி கட்சிகளோட பேசி முடிவு பண்ணுவோம். அப்ப நீங்க இதை மறுக்கலையா அப்படின்னு கேட்கும்போது நான் ஆமான்னு சொல்லலையே அப்படின்றார். நாங்கள் பேச்சு நடக்குதுன்னு சொல்லலை, பேச்சு நடக்கலன்னு சொல்லலை. நான் சொல்றேன் ஒருத்தர் கூட்டணிக்கு வருவாங்களா அப்படிங்கிறத நாங்கள் எல்லாரும் உட்கார்ந்து பேசணும். அப்ப இந்த மெக்னானிமிட்டி எல்லா பக்கமும் வேணும். வி ஹாவ் டு டிஸ்கஸ், எல்லாரும் பேசி முடிவு பண்ணணும். அவர் போனா போட்டோம், இவர் இருந்தார், நாங்கள் எடப்பாடி பழனிசாமி விடவே மாட்டோம், யார் போனாலும் பரவாயில்ல, 2 ஸ்டாண்டுமே தப்புன்ற.